டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி. குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025. வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த குரு வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் என்ன மாற்றத்தை கொடுக்கும்ன்றதையும் பார்க்கலாம். குரு 10ஆம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். வக்ர நிவர்த்தி ஆகிறது 10ஆம் இடத்துல குரு இருந்தார். 10ஆம் இடத்தில் தனித்த குரு இருந்தார். தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோம்னா இந்த 90 நாளும், அதாவது 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் இருக்கார் குருவினுடைய வீட்டில். அதனால் பரிவர்த்தனை யோகம் வருது. இதன் வழியாக பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம், மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மறைந்த இடம் அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்காத இடம், அதாவது ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள், இன்சூரன்ஸு, என்றைக்கோ பணத்தை போட்டு வச்சுருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல், அது திடீர்னு நிற்கும். அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்த்தலையானால் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது விசேஷம். இவ்வளோனால ராசிக்கு 2ஆம் இடத்துல தனித்த கேத்துவாக இருக்கிறதுனால பேச்சில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். கேத்துவை வக்கர குரு பார்க்குறது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு பேச்சை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணத்திற்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வக்கர நிவர்த்தி அடைந்த குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய ஏற்றம். 10ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறதுனால சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம். அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம். அதுவும் ஃபிலிம் டைரக்டர்ஸு, அது தவிர ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, ஃபிலிம் டைரக்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜு, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அது தவிர அரசியல் தலைவர்கள், அது தவிர அரசு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய அட்மின் இன்சார்ஜ், அது தவிர பொதுவான அட்மின் ஹெச்ஆர், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வக்கர நிவர்த்தி பயிற்சி குரு 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம்ன்ற 3 இடத்தையும் பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பணம், செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தேனால் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் 26 தேதியில் கேத்துவும் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 2ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். அது தவிர பார்த்தோன்னா வீடு மனைக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று மேன்மை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லுவோம். அதுவும் 6ஆம் இடத்தை பார்க்கணும் போது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்த குரு பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது சுமூகமாக கையாண்டு நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் வரலும் இருக்கக்கூடிய இளநிலை கல்வின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதுசாக வந்து நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுறது நல்லது. அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் வந்து உங்களுடைய பேரிலேயே அமையக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் அவர் 3-10 அதிபதின்றதுனால தொழிலில் போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரு ஆதனூர் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து போய் அங்கே இருக்க பெருமாள் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் வந்து குருவிற்கு உண்டான சன்னதின்னு சொல்லக்கூடியது. அதனால் அங்கே போய் பண்ணுறதன் மூலியமாக அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம். கேது மாறினதற்கு அப்புறம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அதனால் வந்து எதிர்பாலனத்தவரையோ கூட்டு தொழிலையோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும், அதை தவிர 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தை நிச்சயமாக செய்வார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திரு ஆதனூர் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு 75 விழுக்காடு இந்த குரு வக்கர நிவர்த்தியின் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை இருக்கக்கூடிய காலகட்டம். இல்லைனா வக்கரகதியில் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் அவங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா எப்பொழுதுமே வந்து இந்த ஜோதிட சொல் வந்து சொல்லக்கூடியது வந்து ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தாரேயானால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது 9ஆம் இடம். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 9ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியும் அடைகிறார் குரு. உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம். இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கும். கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேஷன் அங்கே போய் பிஜி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். அதற்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் இன்னொரு பெரிய விசேஷம்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறார். 9ஆம் அதிபதி 7ஆம் இடமான குருவின் வீட்டிலும் 7ஆம் அதிபதியான குரு 9ஆம் வீட்டிலும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம்.
திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை புத்திர காரகனே பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதும் ராகுவோடு சம்பந்தப்படுறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தை உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்துப்பணியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதில் இருக்கிறவங்க, இந்த அலைக்கற்றையில் இதில் வேலை செய்கிறவங்க, இந்த 2G 4G அந்த மாதிரியான அலைக்கற்றலை வேலை செய்கிறவங்க, அது தவிர பேப்பர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, லைப்ரரியன்ஸு, அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, அதாவது புல்லாங்குழல், கிட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள் வாசிப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் பாட்டு பாடக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வக்கர நிவர்த்தியின் காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சப்தமத்தில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான தடங்களையும் உடைத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. எதிராளிகளே அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கினாலும் நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சென்னை பாடி பக்கத்தில் இருக்கிற திருவலிதாயம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே அதாவது வலிதாயநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவன். அந்த சிவனை குருவே வணங்கினார் அப்படின்றது கதை இருக்குது. என்னென்னா குரு ஏதோ ஒரு தவறுகள் செஞ்சதுனால அவருடைய அண்ணன் மனைவியான மேனகா அவர்களை சபித்து விட்டதாகவும், அதற்காக அங்கே பிராயச்சித்தம் பண்ணி தவம் இருந்து குருவுக்கே அங்கே பிராயச்சித்தம் ஏற்பட்டதுனால அந்த ஒரு கோவில் ரொம்பவும் விசேஷம். திருவலிதாயம் ரொம்பவும் விசேஷமான கோவில். அங்கே போயிட்டு வாங்க. எல்லா விதமான ஏற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% மேலே உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல் நலத்தில் ஏற்றம், நல்ல ஒரு தீர்க்கமான சிந்தனை இருக்கும். திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்துப்பணி, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில், லைப்ரரி சம்பந்தப்பட்ட தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் மூலியமாக திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரும். குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தான் இருக்கும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கோல்டன் பீரியட்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும்.